இன்றைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போறோம். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தனக்கு பாதுகாப்பு வழங்க சொல்லி தமிழ்நாடு போலீசிடம் மனு சமர்ப்பிச்சிருக்கிறார். இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், முதலாவது விஷயத்துக்கு வரும். முதலாவது விஷயம், வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் கடந்த 22ஆம் தேதி கொழும்பு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு அவருடைய காரை வந்து பார்க் பண்ணியிருந்தார். அவர் பார்க் பண்ணியிருந்த நேரம் அந்த இடத்துல கடமையில் இருந்த டிராபிக் போலீஸ் அதிகாரி ஒருவர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுன் அவரிடம் சென்று இந்த காரை வந்து ஏன் இதுல நிப்பாட்டினீங்கன்னு சொல்லி கேட்ட நேரத்துல பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் அந்த போலீஸாரை பார்த்து இந்த காரை இதுல நிப்பாட்டாம உங்களோட தலையில நிப்பாட்டுவேன்னு சொல்லி மரியாதையாக அந்த கடமையில் இருந்த போலீசாருடன் முரண்பட்டார். இந்த வீடியோ வந்து நாங்கள் சமூக வலைதளத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது தொடர்பாக தான் இவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு தொடர்பாக இன்றைய தினம் கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். இவர் வந்து வாக்குமூலம் வழங்கின பிறகு இவரை வந்து கொழும்பு கோட்டை போலீசார் வந்து கைது செய்திருக்காங்க. கைது செய்த பிற்பாடு கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில வந்து இவரை வந்து விடுவிச்சிருக்காங்க. எங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கிற ஸ்பீச் தொடர்பான நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்த்துருப்போம். நிறைய நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா தேவையில்லாத விஷயங்கள் அல்லது நகைச்சுவையான விஷயங்கள் அல்லது கேலி செய்யறமான விஷயங்கள், அவமதிக்கிறமான விஷயங்கள், இப்படி நிறைய விஷயங்களை வந்து கதைச்சிருந்தாலும் அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகளோ நிறைய முறைப்பாடுகளோ நிறைய விமர்சனங்களோ அவர் மீது வைக்கப்பட்டாலும் ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் சொல்றதை விட பெரும்பாலான தமிழ் அரசியல்வாதிகள் கதைக்க பயப்படுற, கதைக்காம மறைக்கிற, கதைக்க தைரியம் இல்லாத ஒரு சில விஷயங்களையும் இவர் வந்து பாராளுமன்றத்துல கதைக்கிறத வந்து நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து, அதாவது பெரும்பாலான தமிழ் அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்துல கதைக்காம மறைக்கிற அல்லது பாராளுமன்றத்துல கதைக்க தைரியம் இல்லாத அல்லது பாராளுமன்றத்துல கதைக்காம விடுற ஒரு சில விஷயங்களை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்துல தைரியமாக கதைக்கிற வீடியோக்கள் வந்து நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு விதத்துல நல்ல விஷயம். ஆனாலும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களை பார்த்தோம்னு சொன்னா பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் அவர் மீது நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதே நேரத்தில் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் அவர் மீது நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றது. இந்த கார் பார்க்கிங் தொடர்பாகவும் அவர் மீது நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதாவது அந்த இடத்துல அவர் வந்து அங்க கடமையில் இருந்த அந்த போலீஸ் அதிகாரிய அவமதிச்ச மாதிரி கதைச்சிருக்க தேவையே இல்லை அந்த இடத்துல. ஆனாலும் அவர் அப்படி கதைச்சதாலதான் இன்றைக்கு அவரை வந்து கைது செஞ்சு நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அதுக்கப்புறம் பிணையில வந்து அவர் வந்து விடுவிச்சிருக்கிறாங்க. பிணையில வழியால வந்த ராமநாதன் அர்ஜுன் அவர்களை பத்திரிகையாளர்கள் சந்திச்சு கதைச்ச நேரம் பார்த்து அங்கேயும் அங்கே இருந்த பத்திரிகையாளருடன் முரண்பட்டு தான் போயிருக்கிறேன். ரைட், இது ஒரு விஷயம் இன்றைக்கு வந்து பதிவாயிருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், இந்த கரூர்ல நடைபெற்ற தமிழக வெற்றி கழக அந்த மாநாட்டுல சன நெரிசல்ல வந்து நிறைய பேர், கிட்டத்தட்ட 41 பேர் வந்து பலியாகி இருக்கிறார்கள். இது தொடர்பாக இன்னும் இதுக்கு முதல்ல வந்து ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த விடயம் தொடர்பாக தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா நிறைய நடிகர் விஜய் மீது நிறைய முறைப்பாடுகள், நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்படுது. அதே மாதிரி திமுக மீது நிறைய முறைப்பாடுகள், நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ச்சியாக வைக்கப்படுகின்ற வருகின்றது. ஒரு சில அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகள் விஜய்க்கு ஆதரவாகவும் காய்ச்சி வராங்க. இப்ப பார்த்தோம்னு சொன்னா அந்த மாநாட்டில் அந்த கூட்டத்துல வந்து பலியான நபர்கள், அந்த பலியான நபர்களுடைய குடும்பங்கள், அந்த அந்த கூட்டத்தில் காயப்பட்டவர்கள், அந்த காயப்பட்டவருடைய குடும்பங்களை வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சந்திக்க தயாராக இருக்கிறார். அவர் வந்து அந்த அந்த நபர்களை, அந்த குடும்பங்களை சந்திக்க போவதற்காக தமிழ்நாடு போலீஸ்கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்டிருக்காரு. அதாவது விஜய் வந்து திரும்ப அந்த இடங்களுக்கு அந்த குடும்பங்களை சந்திக்கிறதுக்கு அங்க போனா திரும்பவும் அங்க வந்து பெரிய அளவிலான மக்கள் கூட்டம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் வந்து விஜய்க்கு தற்பொழுது பெரிய அளவிலான அச்சுறுத்தலும் இருக்குது. இதனால வந்து பார்த்தோம்னு சொன்னா தமிழக வெற்றி கழக சார்பில் வந்து மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழக அந்த மாநாட்டில், அந்த பொதுக்கூட்டத்தில் நடைபெற்ற அந்த விடயமானது, அதாவது அத்தனை பேர் சன நெரிசல்ல நெறிபட்டு இறந்த அந்த விடயம் தொடர்பாக தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் நீதிபதி தலைமையில ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கிறார். ஒரு குழு ஒன்று அமைச்சு அந்த விடயம் தொடர்பாக தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அங்க வந்து அந்த சன நெரிசல் உண்மையாகவே ஏற்படுறதுக்கு எது காரணமாக இருந்திருக்குது, யார் காரணமாக இருந்திருக்கிறார்கள், உண்மையாகவே என்ன தவறு நடந்திருக்குது என்ற விஷயங்களை எல்லாம் ஆராயறதுக்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து முன்னாள் நீதிபதி ஒருவரின் தலைமையில ஒரு தனி குழு ஒன்று அமைச்சிருக்கிறார்.
அந்த குழு வழங்குகின்ற அந்த குழு சமர்ப்பிக்கின்ற அறிக்கையின்படி அந்த குழு வந்து யாரு குற்றவாளியாக இனம் காணுகின்றார்களோ அவர்களை வந்து கைது செய்யப்படுவார்கள், அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால பார்த்தோம்னு சொன்னா இப்ப தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர், நிறைய அரசியல்வாதிகள், நிறைய முக்கியமான நபர்கள் வந்து நடிகர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒருவேளை கைது செய்யப்படலாம் சொல்லி விஷயத்தை வந்து பெரும்பாலும் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக கழிச்சு கொண்டு வராங்க. இந்த 2 விடயம் தொடர்பாக தான் இன்றைக்கு உங்களோட பயந்து நினைச்சிருந்தேன். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத் அர்ஜுனா அவர்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும், தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் தொடர்பாக கரூர் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நீங்க உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.